அதோட நிற்காம அந்த படம் ரொம்ப பிடிச்சதுனால அவர் இமீடியட்டா அவரோட ப்ரொடியூசர்ஸ் மற்றும் திரையுலக பெரியவங்க எல்லாம் உட்காந்து பேசி முடிவு பண்ணி இந்த படம் ரிலீஸ் பண்றதுக்கான வழிவகை பண்ணி இன்னைக்கு பொங்கல் ரிலீஸ் ஆக உங்க முன்னாடி நாங்கள் வந்து இருக்கோம். மதகஜராஜா எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான படம். ஏன்னா இந்த படத்துல தான் வந்து எனக்கு வந்து என்னோட உடன்பிறந்த தம்பி அப்ப ஆரம்பிச்ச நட்பு உறவு வந்து இன்னைக்கு என் குடும்பத்தில் ஒருத்தராக வந்து தொடர்ந்துட்டு இருக்கு. அது ஒரு சின்ன வேலையா ஆரம்பிச்ச ஒரு விஷயம். அப்படிதான். ஆனா இன்னைக்கு குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி தான் உங்க பிள்ளைங்கள் கூட ஒரு அன்பான ஒரு மாமா தான் அவரு இல்ல, விஷால் மாமா தான். சோ விஷால் சார், உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கா அவரோட ஏற்பட்ட அந்த நட்பு? அதை பத்தி ஏதாவது யூ வாண்ட் டு ஷேர்? இல்ல, எனக்கு கொஷ் வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சுந்தர் சார். ஃபர்ஸ்ட் கதை சொல்லும் போது ஒரு டவுட்ல தான் கேட்டேன். வேற கதை சொன்னீங்களே, வேற கதை சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படியே கண்டினியூ ஆச்சு, இதோ வந்துருச்சு. ஆமா, இவ்வளவு நேரம் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். It is a bonding. I deserve to be part of that family. எனக்கு அந்த ரெண்டு பொண்ணுங்களும் பிடிக்கும், குஷும் பிடிக்கும், சுந்தர் சாரும் பிடிக்கும். I feel that I'm part of the family. Definitely you are. Yeah. And that's such a nice feeling, right? Yeah. They're always there. எப்பவுமே வந்து பாசிட்டிவா ஃபோன் பண்ணி கேட்பாங்க, என்ன பண்ற, என்ன பேசுற. குஷி வந்து நான் எழுத்துட்டேன் நடிகை சங்கத்துக்கு, குஷ் நீ வரணும். மனப்பாடமா வச்சிருக்க ஒரிஜினல் ஒரு சிங்கர் நினைச்சு அவர் ஆள் மனசுக்குள்ள போய் யாரோ அவரை நம்ப வச்சிருக்காங்க. அது நீங்க தான் இருக்கணும். சீரியஸ் ஆயிட்டே இருக்கும். ஆமாமா, இனி எந்த ஃபங்க்ஷன் போனாலும் போகவா அந்த மாதிரி இல்ல. உண்மையிலேயே சொல்றேன், படம் ரிலீஸ்க்கு அப்புறம் 100% அந்த சாங் வந்து definitely it will be a super hit. Not because I sang it, the way picturization பண்ணது.